நம்ம லாஸ்ட் வீடியோல தின் எண்டோமெட்ரியம்க்கு காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல பிஆர்பி எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது பார்க்க போறோம். பிஆர்பி நம்ம வந்து ஓவரியன் ரீஜெனரேஷனுக்கும் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அதே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா உங்க வந்து பிளட்ல நம்ம வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிளேட்லெட்ல இருக்கிற growth ஃபேக்டரை எண்டோமெட்ரியம் growthக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த பிஆர்பியை நம்ம வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோபிக்கலாகவும் சரி, நம்ம டைரக்டா அல்ட்ராசவுண்ட் கைடடாகவும் யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் பேசல் லேயர்ல இன்ஜெக்ட் பண்றதுனால இது ஃபர்தர் எண்டோமெட்ரியம் அந்த பேசல் லேயர்ல இருந்து க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னா இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர்பி ஆப்ஷன் மூலமாக நம்ம எண்டோமெட்ரியம் லைனிங் இம்ப்ரூவ் பண்ணி அதோட பிளட் ஃப்ளோ எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஃபர்தர் எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெம் செல்ஸுமே இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கம்ப்ளீட்டா எண்டோமெட்ரியல் டேமேஜ் இருக்கு, கம்ப்ளீட் பேசல் டேமேஜ் இருக்கு, சுத்தமா growth இல்லாதவங்களுக்கு பிஆர்பி விட ஸ்டெம் செல் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.